நண்பர்களுக்கு வணக்கம். ராமேஸ்வரம் போகிறதுக்காக பைக்கை எடுத்துகிட்டு கிளம்புனோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட மழை சரியான காட்டுன்னு காட்டுது. பைக்கு ஓட்ட முடியலை. ஆக்சுவலாக நான் அங்கே கிளம்புனது வந்து பெரியப்பட்டினம் சந்தனக்கூடு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரியப்பட்டினம் சந்தனக்கூடு. ஏர்வாடி தராவுக்கு அடுத்தபடியாக பெரியப்பட்டினத்தில் நடக்கிற சந்தனக்கூடு வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து கிளம்புனோம். எங்களோட துரதிர்ஷ்டவசம் மாட்டிக்கிட்டோம் மழையில். இதனால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படியே பார்த்து சுற்றிட்டு போ, வேற ஒன்றும் சொல்கிறீங்களா. மழை வச்சு வெளுத்து வாங்குது பாருங்க, தெரியுதா? செம்ம காட்டுது. அப்படியே இங்கேருந்து அப்படியே வருவோம். எத்தனை பிளாட்ஃபார்மு? 10, 11. ஆக்சுவலாக ஒருத்தன் இவனை பார்த்துங்க, லீவ்லாம் போட்டு வந்தான். மழையை பாருங்க, செம்ம காட்டுது. சரியான மழை பெய்யுது. வாடா, யாரு பார்த்தா என்னடா வாடா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, சரியான கூட்டங்க. மழை பெய்யுது, மழை பெய்ஞ்சாலும் சரியான கூட்டாங்க பாருங்க. என்னடா தூவான உள்ள வரைக்கும் வருது. மழை வச்சு வெளுத்து வாங்குது பாருங்க, சரியான மழை. மழையில் மாட்டிக்கிட்டோம். பஸ் ஸ்டாண்டை கூட வீடியோ எடுக்க முடியல, வச்சு கொல்லு. டிரான்ஸ்கிங்கு வழக்கம் போல் வரான் இவர். அவன் அங்கேயே நிப்பாட்டிக்கிறாங்க. டிரான்ஸ்கிங்கு, லயனு, அந்த ஜிகேஆர் எல்லாமே, இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த வண்டி எல்லாமே அங்கேயே நிப்பாட்டிக்கிறாங்க. அவர் ஒரு வண்டி வர, ஒரு வண்டி அப்படியே கிளம்புது வரும். எத்தனை பிளாட்ஃபார்ம் இது? 10, 11 பிளாட்ஃபார்மு. அப்படியே ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயே போவான். என்ன மழை எப்படியும் நம்மளை வந்து வண்டி ஓட்டக்கூடாது. ஏடா இப்படி வந்தால் நனையும் சொல்ல மாட்டியாடா? அப்படி வந்து நனையும் சொல்ல மாட்டியா நீ? 8, 9 பிளாட்ஃபார்ம். மழை பெஞ்ச உடனே ஜனங்கள் வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே அந்த சாரல் அடிக்கிறதுனால ஜனங்க அப்படி அப்படியே கலையுது. ஆள் இருந்தாலும் வர மழை பெய்யறதுனால இன்னைக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்கு. ஆனால் ஒரு 2-3 வீடியோக்கள் பார்த்தோம், சண்டை போட்டு இருந்தாங்க, பஸ் இல்லை அது இல்லை அப்படின்ட்டு. ஆனால் போதுமான பேருந்துகள் எல்லா பாட்டும் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. தெரியல எந்தெந்த ஊருக்கு பஸ் இல்லை அப்படின்னு. ஆமாம், ரீசெண்ட் டேஸாக கண்டினியூஸாக சண்டை ஸ்ட்ரைக் பண்ணுறதாலாம் கேள்விப்பட்டேன். கள்ளக்குறிச்சி பிளாட்ஃபார்ம்லாம் காலியாக தான் கிடக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், 7வது பிளாட்ஃபார்ம் பாருங்களேன், வண்டி ஃபுல்லாக நிற்கிதா. 7வது பிளாட்ஃபார்மில் ஆட்களும் நிற்காங்க. இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. மழை பெய்யறதுனால கொஞ்சம் ஜனங்களை வர லேட் ஆகும். சிதம்பரம் பசாம் சிதம்பரம் ஏறிக்குமாடா. 6வது 7வது பிளாட்ஃபார்ம். இங்கே கூட்டம் இருக்குடா. என்ன லட்சுமணா, இங்கே கூட்டம் இருக்க? இங்கே கூட்டம் இருக்குது. இதுதான் கோயம்புத்தூர், ஊட்டி, சேலம்னால இங்கே நிறைய கூட்டம் இருக்கு. பரவாயில்ல கூட்டம். 6, 7 உள்ளே வந்து அந்த பஸ். ஆமாம், உள்ளே சாரல் வரலையே. உள்ள பஸ்ஸுகள் நிற்கிறதுனால சாரல் உள்ளே வரல போல. கோயம்புத்தூர் திருப்பூர். உனக்காக வருவேன், எனக்காக காத்திருன்னு இருக்காங்க. மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஜனங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. பேருந்துகளும் அப்படியே டைம் கொஞ்சம் டிலே பண்ணி எடுக்கிறாங்க. மழை வர்றதுனால ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மழையில் வர முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் டிலே பண்ணி கால் பண்ணி கேட்டு எடுக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4, 5
இங்கேயும் பேருந்துகள் திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர், பெரம்பலூருக்கு நிறையா இருக்குது. நல்லா தான் இருக்குது. பிளாட்ஃபார்ம் 2, 3 ஓரளவுக்கு கூட்டம் இருக்குதுங்க. பேருந்துகளும் இருக்குது, ஓரளவு கூட்டமும் இருக்குது. எங்களுக்கும் கடுப்பாயிடுச்சு, மேலே நிற்கிற மாதிரி இல்லை. பிளானை கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் திரும்பவும் வீட்டுக்கு போகிறோம். 1, 2, 3, 4 பிளாட்ஃபார்ம் எல்லாமே கூட இருந்தாங்க இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் ஜனங்கள்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. யாராவது இந்த வாரம் போனீங்கன்னா கமெண்ட்னு சொல்லுங்கள். மைண்ட் அப்செட்டோட எங்கள் பிளானை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோம்.